நம்ம வாங்கணும்னு ஹவுஸ்ஃபுல் 8 9 10 நம்ம 5 பேர் தான் இருக்கோம். எதுக்குடா 10 டிக்கெட் வேணும்? வழக்கமா நான் பொண்ணுங்க கூட தான் சினிமா பார்க்க வருவேன். போனா போட்டுன்னு இன்னைக்கு நான் உங்க கூட வந்திருக்கேன். நான் எப்பவுமே எக்ஸ்ட்ரா டிக்கெட் வாங்கி வச்சிருப்பேன். பொண்ணுங்க டிக்கெட் கேட்டு வரும், அதுங்களுக்கு டிக்கெட் கொடுப்பேன், அதுங்க பக்கத்துல உட்காந்துப்பேன், அதுங்க படம் பார்க்க நானு அருமையான ஐடியாடா. தட் இஸ் மாலி ஸ்டைல். சார் எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கா? எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு, ஆனா ஆம்பளை கொடுக்கறது இல்ல. சரியான பொம்பளை போறீங்க. இருந்துட்டு போறோமே. சார் எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கா? எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு, பட் ஒன்லி ஃபார் அழகான பெண்கள். ஏன் உன் மூஞ்சி நீ கண்ணாடியில் பார்த்ததே இல்லையா? வாடி போலாம். என்ன பாயிலருங்க இப்படி பேசிட்டு போகுது? நமக்கெல்லாம் ராசி இல்லடா, அழகான பொண்ணுங்களாம் வரமாட்டாங்க. ஏன்டா என்னையும் சேர்த்துக்கிற? ஆண்டவன் கருணை கட்டிட்டான்டா. அங்க பாருடா, வானவில் மாதிரி வரிசையா கலவங்க வருது. மாங்காய பறிக்க போய் மாம்பழமே கிடைக்க போகுது. மாலி, எனக்கு ஒரு சந்தேகம். அவங்க ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருந்தா? ச்சே, வாய மூடுறா. மூஞ்ச பாரு, உடைஞ்ச முட்டை மாதிரி. ஆண்டவன் பக்தர்கள் அந்த அளவுக்கு சோதிக்க மாட்டான்டா, சோதிக்கவே மாட்டான். சீக்கிரம் வாங்கப்பா, டைம் ஆயிடுச்சுல. ஐயோ, அங்கேயே 5 இங்கேயே 5 அசத்துங்கடா. துடிக்கிட்ட பூஜம் ஜெயிப்பது நிஜம். தக்கிட தக்க திமித்தோ, தக்கிட தக்க திமித்தோ. டிக்கெட் விக்ரம் இங்க. பிளாக்ல டிக்கெட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஹலோ, டிக்கெட் வேணுமா? இந்த தொழில எப்ப ஆரம்பிச்சீங்க? என்ன இப்படி இன்சல்ட் பண்றிய? என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வராங்க, டிக்கெட் வாங்கினேன். 5 பேர் தான் வந்திருக்காங்க. 5 டிக்கெட் வேஸ்டா போகுது, உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி கேக்குறிய. நீங்க தாங்க மாலி. இது நம்ம ஆளு. சென்டர் சீட், நடு சென்டர், குட் வியூ. ஹாய். 100 ரூபாய்க்கு சில்லறை இல்லையே. உங்ககிட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும். உள்ளவன் தரேன். மூவியா? ஹாய். டேய், அவங்க லிஃப்ட்ல போறாங்க. நீ லிஃப்ட்ல போய் சாந்தி செட் பண்ணு. ஏய், நாங்க நம்ம உள்ள போய் செட் பண்ணலாம்டா. அவசரம். காசு கொடுத்து வந்து டிக்கெட் வாங்கி. ஏப்பா அவசரப்படுற? 8 பேர் தான் போக முடியும், ஒரு ஆள் இறங்க. சரியான நோஸ் கட் கொடுத்துடி. என்ன சாந்தி விட்டுட்டு போயிட்டால? இதுக்கெல்லாம் கவலைப்படாதடா. லிஃப்ட்ல 2 நிமிஷம், இது சிற்றின்பம். அங்க 2 மணி நேரம், அது பேரின்பம். பேரின்பத்தை அனுபவிக்கணும் பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. ஆமா. சீட் நம்பர் பாத்தீங்களாடி? 2 4 6 8 10. என்னடி எல்லா டிக்கெட்டும் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் இருக்கு? இதுல ஏதோ பிளான் இருக்கு. நம்ம பக்கத்துல உட்கார்ந்து படம் பார்க்கற பிளான் போல இருக்குடி. டிக்கெட்டுக்கு எந்த வழியா போறது? யார் பக்கத்துல யார் உட்கார்ந்து படம் பார்க்கறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த வழியா போங்க. ராசி நல்லா இருக்கணும். तेरे मेरे बीच में पलमिया இருட்டுல யாரா மூஞ்ச பார்க்க போறாங்க? கைக்கு போடுறா. கை இஸ் இம்பார்ட்டன்ட். சீக்கிரம் வாங்கடா போலாம். வேற எவனா உட்கார்ந்து போறான். வாட்ட வாசனை. ஒரு சேர விட்டு ஒரு சேர்ல உட்கார சொல்றீங்க? அதுக்கெல்லாம் ஆள் வருவாங்க. நம்மளுக்கு ஏத்த தியேட்டரி தான். உங்களுக்கு என்ன சார்? 100 ரூபா இருக்கு. பசங்க என்ன கேக்குறோம் எல்லாத்தையும் கொடுத்துரு. சிவா 100 ரூபா கொடுத்துருக்கேன். மீதி சில்லறைய சாந்தி கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரு. எனக்கு 5 ஸ்டார்.
கத்துற அந்த பக்கத்துல போறது ஏன் ரோஸுக்கு என்னடா ஷீஸ் ஐயோ இங்கே வா ஐயோ ஐயோ காப்பாத்துங்களே ஐயோ கூத்தாண்டவர் கோயில் கூட்டமா இருக்காங்க என்னப்பா வகுப்புல பாதி பேரை காணும் பஸ்ஸ விட்டுட்டாங்களா இல்ல படிப்பையே விட்டுட்டாங்களா ஆமா ஜெயந்தி வீட்டுல அம்மா சௌக்கியமா அப்பா இன்னும் வரலையே ஊர்ல இருந்து போங்க நானும் வந்துட்டேன் சார் நினைச்சேன் பொண்ணுங்க முன்னால போகும்போதே பின்னால கண்டிப்பா நீ வருவேன்னு வா குட் மார்னிங் சார். வாங்க 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 உட்காருங்க ஒரு நிமிஷம் இங்க படிக்க தானே வந்திருக்கிற யா பார்த்தா பீச்ல சோன் பப்படி விக்கிற மாதிரி இருக்கிற அது பார்ட் டைம் ஜாபா வச்சிருக்கேன் சார் ஏன் இங்க கிளிக்கிற கிளிப்புக்கு அதை ஃபுல் டைமாவே வச்சுக்கலாமே உட்கார்றா மூதேவி ஒரு வழியா எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா பாடத்தை ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு நான் நடத்த போற பாடம் இருக்கே அது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயம் நான் நடத்துற பாடம் எல்லாமே உங்களுக்கு அலட்சியம் தான் இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயம் இலக்கியங்கள்ல இத பத்தி வர்ணிக்காத புலவர்களே இல்லைன்னு சொல்லலாம் நான் எதை பத்தி சொல்றேன்னு புரியுதா மாலி நீ சொல்லு பாப்போம் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுப்பா நீ கூட அடிக்கடி இந்த வார்த்தையை உபயோகிப்பியே அடிக்கடி உபயோகிக்கிற வார்த்தை மாமு மச்சி இலக்கியங்கள்ல மாமு மச்சியை பத்தி எந்த புலவரும் வர்ணிச்சதே இல்ல உன்னை போய் கேட்டான் பாரு உட்காரு பக்கி நான் சொல்றேன் சார். எங்க சொல்லு பாப்போம் நான் எதை பத்தி பாடம் சொல்லி தர போறேன் முடிய பத்தி. சபா. நீ கூட சரியா சொல்லிட்ட எப்படி இவ்வளவு கரெக்டா பதில் சொன்ன எங்க அப்பா ஒரு அரசியல்வாதி சார். அவர் அடிக்கடி இந்த வார்த்தையை தான் உபயோகிப்பாரு. அதனால தான். போதும் உட்காரு இலக்கியங்கள்ல தலைவியுடைய கூந்தலை பத்தி வர்ணிக்காத தலைவனே இல்லைங்களா புலவர்கள் தலைவியுடைய கூந்தலை கார்மேகத்துக்கு ஒப்பிடுறாங்க தலைவி நடந்து போறப்போ வானத்துல போற கருப்பு மேக கூட்டங்கள் மாதிரி இருக்கான் பாண்டிய மன்னனுக்கு பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டான ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அதை விளக்கறதுக்காக சிவபெருமானே நேர்ல வந்து பாட்டு எழுதி கொடுத்தாராம் சார் நீங்க சொல்றது சிவாஜி கணேசன் நடிச்ச திருவிளையாடல் படத்துக்கு அது மாதிரி இருக்கு முண்டோம் நாம பாடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் படத்தை பத்தி இல்ல திருவிளையாடல சிவாஜி கணேச புராண கதையை தான் படமா எடுத்திருக்கிறாங்க உட்காரு மாதவியுடைய கூந்தல் யாழ் மாதிரி இருந்ததா கோவலன் சொல்லி இருக்கிறான் மாதவியுடைய கூந்தல் அசையும் போது அதுல இருந்து நாதம் வந்ததா கோவலன் கற்பனை பண்ணி பார்த்திருக்கிறான் சிவா இந்த உருவாக்காயின் தான் உங்க காதல் ஆரம்பிச்சு வச்சது இதே உருவாக்காயின் தான் பிரிஞ்சிருக்கிறவங்க ரெண்டு பேரையும் பேச வைக்க ஹலோ ஹலோ சாந்தி இருக்காளா? நான் அவ கிளாஸ்மேட் மாலா பேசுறேன். கொஞ்சம் இருங்க கூப்பிடுறேன் சாந்தி அவங்க அப்பா சாந்தி கூட போயிருக்கான் கூட நான் பேசுறேன். டென்ஷன் பண்ணி காரியத்துக்கு எடுத்துறாத அவ பேசும்போது அவங்க அப்பா பக்கத்துல இருந்து கேட்டாலும் கேட்பான் மட்டமான ஆளு பொம்பளை குரல்ல பேசி நம்ம பிளான சொல்லிடுறேன் சாந்தி நான் மாலா பேசுறேன். இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்ல எல்லாரும் தூங்கின உடனே நீ வீட்டை விட்டு வெளியே வந்துரு. நீ சிவாவும் ஓடிடலாம். எனக்கு பயமா இருக்கு எனக்கு பயமா இருக்கு. யாராவது போலீஸ்கார வீட்டுக்கே போன் பண்ணி குழந்தை மிரட்டுறது நான் இல்ல போலீஸ் அப்படி நான் ட்ரை பண்றேன் ஹலோ நான் சாந்தி தான் பேசுறேன். ஏய் சாந்தி தான்டா பேசுறா உன்னை பிரிஞ்சு ஏக்கத்துல அவ குரல்ல ஒரு நடுக்கமே தெரியுது சாந்தி இன்னைக்கு ராத்திரி வீட்டை விட்டு வெளில வந்துரு நீ சிவாவை எங்கேயாவது ஓடிடலாம். நான் வர தயாரா இருக்கேன். ஆனா என்னால ஓட முடியாதே. ஏன் சாந்தி இந்த கிழவிக்கு 80 வயசு ஆகுது. இந்த வயசுல எப்படிப்பா ஓடி வர முடியும்? 80 வயசா சாந்தி இதுவும் ராங் நம்பரா உனக்கு இந்த ரேஞ்ச் தான் மாட்டோம் பாத்தியாடா சிவா உன் காதலுக்கு டெலிபோன் டிபார்ட்மெண்ட் வில்லனா இருக்கு வாட் கேன் யூ டு உங்களை நம்புறதை விட நானே நேர்ல சாந்தி வீட்டுக்கு போறேன். என்ன நடந்தாலும் சரி நான் வரேன்டா. ஹலோ ஹலோ நான் சாந்தி பேசுறேன். சாந்தியா சிவா சிவா எங்க இருந்தா ஐயோ இந்த நேரம் பார்த்தா இல்லையே சாந்தி எங்க இருந்துமா பேசுற வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா பரவாயில்ல